ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திராவோட பிளாசோ. ரீசெண்டாக நான் ஒரு ஏஐ பவர்டு வெஹிக்கிள் லான்ச் போட்டிருந்தேன்ல, ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மேஜரான வெயிட் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 3 கேட்டகரிஸில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லாங் ஹாலேஜ். இது போக ஜீப் மாடலும் இவங்க வச்சுருக்காங்க. இது போக ஆர்எம்சி, டிப்பரு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் ஒரு பிஓவி வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மெகா மிஷன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வர வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டு. ஸோ இது வந்து டிப்பரு, அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்சி மாட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு லாங் ஹாலேஜ் வண்டி. அண்ட் லாஸ்ட்டாக நிற்கிதுல அதுதான் ட்ரக் அண்ட் ட்ரெய்லர். வெறும் ஜீப் மட்டும் இருக்கும், நம்ம ட்ரெய்லர் மாட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஓவராலாக வியூ. பிளாசோ அதோட எக்ஸ்டீரியர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங் ட்ராவல் லாங் ஹாலேஜ் வண்டியா, அதனால் வந்து மேலே வந்து அந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றதில் வந்து பெருசாக எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதுவும் லாங் ஹாலேஜ் வண்டி தான். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா சேசஸ். ஸோ 2 ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிசைன் வந்து என்ஹேன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் வேரியன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த வண்டியில் நிறைய ஏரோடைனமிக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைடெக் லாங் ஹாலேஜ் வண்டி கிட்டத்தட்ட 28 அடி 30 அடி 31 அடி அந்த வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேம் தான். இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 7.2 லிட்டர் பழைய பிளாசோட சேம் இன்ஜின் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ 320 ஹார்ஸ் பவர் மாதிரி இருக்குது. 1100 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்காக வந்து மாறி இருக்குது. கொடுத்துருந்த அந்த பவர் மோட்ஸை இப்போ கட் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த ஏஐ பவர்டாக வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நான் அது உள்ளே உட்காந்து உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். இந்த ஹைடெக் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 295 20 இன்ச்சு வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 போல்டல் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 31 அடி வரைக்கும் வருது. ஸோ இந்த 31 அடி இருக்கனால ஈஸியாக திரும்பணும்னு சொல்லிட்டு 2 ஆக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஆக்சல் ஸ்டியரபிள் ஆக்சலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு ஒரு 300 to 400 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வேறு வருது. ஒரு 50 லிட்டர்ஸ் ஆஃப் டெஃப் டேங்க் கெப்பாசிட்டி அங்கே தெரியுதா. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஆக்சல். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெல் கிராங்க் மெக்கானிசம் தான் வருது. ஸோ உங்களுக்கு இங்கேருந்தே காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை அடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரன்னர் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து இந்த பாடியை வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மஹேந்திராவோட ஒரு ஓஇ பாடியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போயும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கியமானது டிப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன். இது வந்து கிட்டத்தட்ட 16 வீலு, இது வந்து 12 வீலு, 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 35 டன்னு வந்துட்டு இதோட ஓவரால் வெயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 18லேருந்து 20 டன் வரைக்கும் இது வந்து ஈஸியாக இழுத்துட்டு போகும். சேம் இன்ஜின் ஆப்ஷன் தான் இதுக்குமே வருது. ஸோ இந்த டிப்பரில் நம்மளுக்கு மேஜராக பார்த்தோம்னா டயர்ஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மாறுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போயி டைப் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட க்ராலர் கியர் ரேஷியோ இல்லைனா ரியர் ஆக்சல் ரேஷியோ இது வந்துட்டு நான் கேட்டேன். பட் ஆனால் அவங்களுக்கு டீட்டெயில் தெரில. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ அதை வச்சு போடுறேன் உங்களுக்கு. இது போக முக்கியமான விஷயம் டிப்பர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக ஏற்றணும் அப்படின்னா அரைச்சி ஓட்டுங்கள கிட்டத்தட்ட 430 mm ஆஃப் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஹில்ஸ் ஏறுறீங்க இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வெயிட் வச்சு இழுக்க முடியாமல் இழுக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் அந்த ரொம்ப தேய்கிறது கம்மியாகும். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது அப்படியே அதோட அப்டேட்டட் வெர்ஷன் இது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 16 வீலு தொட்டி. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22-23 கியூபிக் மீட்ரு வந்துட்டு இது ஓவரால் வந்து சைஸ் இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பாரத் பென்ஸு, அசோக் லேலாண்டோட அந்த ஏவிடிஆர், இதோட டாட்டாவோட ப்ரைமா இதோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபியூவல் ஸ்மார்ட் தான். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா லாரிலையுமே இந்த ஃபியூவல் ஸ்மார்ட் வந்து இருக்குது. ஃபியூவல் ஸ்மார்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம மோட்ஸ் மாற்றிட்டு இருந்தோம்ல, இப்போ அப்படிலாம் தேவையே இல்லை. இது ஆக்சுவலாக உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷனு, வண்டியோட வெயிட்டு, அது போக என்ன மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க, இந்த டன்னேஜ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணி மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி. லைட்டு, பவரு, டர்போ 3 மோட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஹில்லில் ஏறுறீங்க அப்படின்னா டர்போ சேஞ்ச் ஆயிரும். நார்மலாக போகிறீங்க அப்படின்னா லைட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு மைலேஜ் எஃபிஷியன்சி வந்து அதிகமாகுது. ஸோ இதை தான் அவங்க ஏஐ பவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ பவர்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா
யூஸ்வலாக ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இது ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து வண்டியோட வெயிட்டு, ரோட் கண்டிஷனு இது ஆக்சுவலாக ஷேர்குலேட்டரோட கனெக்ட் ஆகி பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்து இந்த வண்டி ஓடினா தான் அதோட டீட்டெயில் வந்து நம்மளால் சொல்ல முடியும். வண்டி ஓடினதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் ரிவ்யூ எடுத்து நான் வந்து சொல்கிறேன். பிளாசோவோட அடுத்த வேரியன்ட் பார்த்தோம்னா அதுதான் இந்த RMC. ஸோ RMC பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம பார்க்குறது ஸ்விங் செட்டர். அது எல்லா பிராண்ட்லேயுமே யூஸ்வலாக இருக்குது. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜினோட வருது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாரத் பென்ஸில் பார்க்கும்போது இன்ஜின் இல்லாமல் இருந்துச்சு, P2 ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இதில் இன்ஜின் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த ஓவரால் ட்ரம் 8 கியூபிக் மீட்ரு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 வீல் வண்டி. ஸோ இந்த டயர்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் சேமாக தான் இருக்குது. இந்த டயர்ஸ், இன்ஜின் பவர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இது ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்விங் ஷட்டரில் இருந்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் பழசு நம்ம RMCயில் பார்த்தோம்ல அந்த மாதிரி சேம் அந்த மெத்தடில் தான் இது ஃபுல்லுமே ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் மேஜராக இந்த RMCயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஜீப்பு போயிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலேஜ், டிப்பர், RMC இதெல்லாம் தாண்டி ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 டன்னு இதோட ஓவரால் GVW நம்மளுக்கு ஒரு 40 டன் வரைக்கும் அசால்ட்டாக வந்து இழுத்துட்டு போகும். இன்ஜின் ஆப்ஷனில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, டயரில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதில் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் இப்போ வந்து சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து சரியாக தெரியாதனால இதை வந்து நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்ல முடியல. ஸோ எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்குது இதில். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து டபுள் வந்து அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆக்சிலுமே பவர் ஆக்சில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது போக இது கிட்டத்தட்ட ஒரு 400 லிட்டர் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி இது கொடுத்துருக்காங்க. 50 லிட்டர் வந்து டெஃப் டேங்க் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீப் மாடலும் ஓரளவுக்கு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இன்னும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாசோவோட இன்டீரியர் வந்து உட்காந்தாச்சு. ஸோ இந்த இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பழைய பிளாசோவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் அதில் இருக்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்குது, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியே வந்து அந்த ஃபியூவல் இதை பற்றி பேசியிருந்தோம்ல, அதாவது மோட்ஸ் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வரும்னு. அது போக IMAX 2.1 சொல்லிட்டு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ ஏசி கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த ஏசி கண்ட்ரோலை டிரைவர் கண்ட்ரோல் பண்ணாமல் இது வந்து ஓனர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவரோட ஃபோன் மூலமாக. இது ஒரு அப்டேட்டு. இப்போ யாராச்சும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அலர்ட் போகும், DPF அலர்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஏசி ஏன் டிரைவர் கண்ட்ரோல் பண்ணாமல் அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, அது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அது போக எனக்கு முக்கியமாக ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா டிரைவரோட கம்ஃபர்டபுள் தான். எப்பயுமே ஒரு லாங் ட்ராவல் போனோம்னா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்ரெஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு குஷனிங் சீட் கொடுத்துருக்காங்க. நான் உட்கார்ந்த உடனே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சீட்டோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வாங்க இன்டீரியர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கம்ப்ளீட் ஏசி கேபின் தான். இதுதான் டாப் எண்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளஸ்டரோடு வருது. இது வந்து ஓரளவுக்கு அந்த டிரைவருக்கு யூஸ் ஆகிறது எல்லாமே இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டேப்லெட் மாதிரி வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஸோட கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்விட்ச் ஆப்ஷனில் இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ ஒரு 60 போட்டுட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அது போக வந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டமு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வீல் வண்டி. இது வந்து லாங் ஹாலேஜ், அதனால் வந்து நம்மளுக்கு வீலை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. DPF, அந்த ஹில் ஹோல்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு SOS, அப்புறம் வந்துட்டு அந்த ABS ஆன் ஆஃப் இந்த ஸ்விட்சஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸு வட்டை. ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ண யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரிஸ் வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி மிரர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக நான் முக்கியமான விஷயம் காமிக்கணும் அப்படின்னா இதுதான். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி சேம் கிளஸ்டர்ஸ் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட்லாம் இல்லை. அந்த ஒரு சேட்டிலைட் மாதிரி காமிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அண்ட் அதுதான் இந்த ஃபியூல் சிஸ்டம். இது டேரெக்டாக அந்த சேட்டிலைட் மூலியமாக கனெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு அதிகமான ஃபியூல் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வண்டி டிரைவ் ஆனதுக்கப்புறம் ஒரு டிரைவர்கிட்டையோ இல்லைன்னா அந்த
ஓனர்கிட்டையோ நான் வந்து கேட்டு சொல்கிறேன். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிரைவருக்கு தேவையான சார்ஜர் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் 8 ஸ்பீட் கியர் பாக்ஸு, இதில் கிராலர் கியர் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த சி கியரு, ரியர் ஆக்சில் ரேஷியோ இது எல்லாமே எக்ஸாக்டாக தெரில. அண்ட் அது மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லீப்பர் கேபின் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருந்தாலும் நல்ல டீசெண்டாக படுத்து தூங்குற அளவுக்கு தான் ஸ்லீப்பர் கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கேபின் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னால் சொல்ல முடியுது. ஸோ இதுதான் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பிளாஸோவில் இருக்கிற மேஜரான அப்டேட்டு. ஸோ இந்த வண்டியோட ஃபைனலான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இதோட அப்டேட் பற்றி சொல்லிடுவோம். மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மோட்ஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்துருச்சு. நான் ரீல்ஸ் போட்டப்போ அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஏற்கனவே வந்துருச்சு இது எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அப்டேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 150க்கு மேலே பார்ட்ஸ் வந்து இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டை ஃபுல்லாக நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். இதோட அந்த அப்டைமை பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலே போகுதுன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் இவங்க காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறையா விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங்காக டிரைவரோட இன்சூரன்ஸ் முதற்கொண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் வந்து ஆட் ஆகுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பற்றி வந்துருமா, காம்படிட்டர்ஸ் மத்தியில் கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது டவுட்டு தான். ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், எக்ஸ்ஷோரூம் சொல்கிறேன். அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு 45 லட்சம் 48 லட்சம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு வண்டி விற்காது, சும்மாவே அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சாக வந்து இருக்கும். அண்ட் ஆகஸ்ட் 20க்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார் பைக் மாதிரி ப்ரைஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாமல் மொட்டை கட்டின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காகவே இருந்துச்சு. மற்றபடி வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு ஓனர் இல்லைன்னா டிரைவர்கிட்ட வந்து நான் போய் ஒரு கஸ்டமர் ரிவ்யூ வந்து எடுத்து வந்து போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.